ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பர்ஷியன் கேட் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி ஜெமிமாவுக்கு நம்ம 3rd வேக்சினேஷன் போட போகிறோம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 3rd வேக்சினேஷன் என்ன அப்படின்னா ரேபீஸ் தான் போட போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் முக்கியமான ஒன்று, வேக்சினேஷன் போடும்போது எங்கள் ஜெமிமா அழுக மாட்டா. உங்கள் கேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பையே பற்ற மாட்டேங்குது, கடிச்சு வச்சுறாம. இறங்கு இறங்கு. ஜெமிமா என்னம்மா? ஏண்டா வா 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 டா. ஜெமிமா ஊசி போட்டுட்டாங்க போங்க. பாட்டி பாரு, பாட்டியை பாரு, பாட்டியை பாரு. ஒரு கயிறு இந்த இதில் கயிறு போட்டு கட்டுங்க. அப்படிதான் எங்க என்ன? டேய் டேய் போட்டு போட்டு. ஜெமிமா இது பெருசு, இது அவ்வளோதான். இதுக்கு அடுத்த வருஷம், இப்போ அடுத்த மாதம் போகும்போது தான் அதாகும். என்ன ஜெமிமா வண்டி எடு. நீ ஐயா 2.6 6 2 600 கிலோ விட்டுறாம கிலோ விட்டுறாம. ஐய் ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் எதாவது பண்ணுவாங்க. பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க. ஜெமிமா ஏது சாப்பிட்றதுல ஆ ஆ எஸ். நாங்கள் அப்பப்போ கிளியர் பண்ணிடுவோம். இது ஃபங்கஸ் இருந்தது இல்லை லாஸ்ட் டைம் 1 month பிஃபோர். அது எல்லாம் க்யூர் ஆகிட்டா பாருங்கள். இப்போ இது வரதில்லை. இப்போ மெடிக்கேஷனில் எதுனா இருக்குது? இல்லை இல்லை, ஷாம்பு, இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு அதுதான் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணிடலாமா எப்படி? இன்னும் ஒரு 1 month அதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேக்சின், லாஸ்ட் வேக்சினேஷன். இன்னைக்கு போடுறது ரேபீஸா? ரேபீஸ். இந்த ப்ளே பண்ணும்போது பிரெத் அந்த நாக்கெலாம் வெளியே இது பண்ணிட்டு பண்ணுது, அது நார்மல் தானே? சம்மர் சீசன் தானே. ஓ அதனால இந்த அப்படி ஆமாம் நாக்கு அது ரொம்ப ப்ளே பண்ணும்போது ஃபேன் கீழே வைக்கணும், கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் வச்சு வாட்டர் வைக்கணும். ஓ ஐஸ் கியூப் கொடுக்கலாமா? வெளியெல்லாம் சரி சரி. இப்போ கூட அந்த பயந்து போய் பண்ணி பேண்டிங் அதிகமாக இருக்கும். ஓகே. வேக்சினேஷன்ஸ்க்கு இந்த சம்மர் சீசன் போட்டுவிட்டாலும் மத்தியானம் காலையில் அதுதான் கற்றுவோம் இல்லை வர சொர்ண கிட்ட வர. வெயிட் இல்லை நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டோம், கொஞ்சம் வச்சு வந்தோமா அதில் அதை எடுத்து நடிச்சு, அதனால் அது ஐஸ்கிரீம் சாப்பிட கொடுக்கலாமா? அதுக்காக என்ன ஏய் ஏன் அதான் வெயிலில் சம்மரில் கொண்டு வரக்கூடாது. என்ன ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி சம்மர் டைமில் உங்களோட பெட்டை எந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், என்ன மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லி டாக்டர் நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரியணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.